கோவை வாகனத்தில் புகுந்த பாம்பு, கோவையில் பத்திரமாக மீட்பு. கோவை கோபாலபுரம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல்துறை ஆணையர் அலுவலகம், காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் போன்ற முக்கிய அலுவலகங்கள் உள்ளது. அதே பகுதியில் கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைந்துள்ளது. நீதிமன்றத்தில் மரங்கள் அதிகமாக காணப்படும். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்தும் இந்த பாதை கோவை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சிறைச்சாலைகளில் இருந்து கைதிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறையினர் ஈச்சர் வாகனத்தின் மூலம் அழைத்து வருகின்றனர். அவர்களின் வாகனத்தை நீதிமன்றம் அருகே உள்ள சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைப்பது வழக்கம். இந்த நிலையில் அங்கு நிறுத்தப்பட்டு இருந்த ஒரு வாகனத்தில் அருகே இருந்த மரத்தில் இருந்து 3 அடி நீளம் கொண்ட பச்சை பாம்பு ஒன்று புகுந்தது. இதை கண்ட கைதிகளுக்கு பாதுகாப்பிற்கு வந்த காவல்துறையினர் உடனடியாக இது குறித்து தீயணைப்பு துறை வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் அந்த பாம்பை அவர்கள் கொண்டு வந்த பாம்பு பிடிக்கும் கருவிகளுடன் பிடித்து கொண்டிருந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த பாம்பு பிடி வீரர் ஆமீன் அந்த பாம்பு யாரையும் கடிக்காது, விஷமற்ற பாம்பு என்று கூறி அதனை கையில் பிடித்து பாட்டிலில் அடைத்து தீயணைப்பு வீரர்களிடம் ஒப்படைத்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.